வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹை. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு டேமேஜ்டு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சிக்காகோல தொடர் கொலைகள் நடந்து 6 வருஷம் கழிச்சு அதே பேட்டர்ன்ல ஸ்காட்லாண்டில் கொலை நடக்குது. இந்த கேஸில் ஸ்காட்லாண்ட் இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சிக்காகோ சீரியல் கில்லிங் கேஸை டீல் பண்ண சீனியர் டிடெக்டிவை அனுப்பி வைக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே கொலைகளும் நடக்குது. இந்த கொலைகளை பண்றது அதே கில்லரா இல்ல அதே மாதிரி கொலை பண்ற வேற ஒரு கில்லரா, இப்படி பல கேள்விகள் வருது. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டாத கில்லர் இன்னைக்கு மாட்ட போறானா இல்ல புதுசா ஒருத்தன் மாட்ட போறானாங்கிறத செம்ம சுவாரஸ்யமா சொல்றதா இந்த படத்தோட ஹைலைட்டே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு யங் லேடி ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறத காட்டுறாங்க. இந்த லேடியோட பேர் ஆபிகேல், ஷார்ட்டாக அபின்னு சொல்கிறேன். இவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே யாரோ கதவை தட்டுறாங்க. அபி கதவை திறந்ததுமே ஹூடி போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அட்டாக் பண்ணுறான். அபி அவன்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஸ்ட்ரேஞ்சர் கத்தியால் அபியை கொடூரமாக குத்தி கொலை பண்ணிட்டு தன்னோட பேக்கில் இந்த டூல்ஸ் எடுக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு யூஎஸில் இருக்கிற சிக்காகோவை காட்டுறாங்க. இங்கே ஒரு கிரைம் சீனுக்கு சீனியர் டிடெக்டிவ் ஒருத்தர் வராரு. அட, நம்ம நிக் ஃபியூரி லாஸ்ட்டாக அவெஞ்சர்ஸ் படத்தில் பார்த்தது இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. பேரு டான் லாசன். விக்டிமோட கழுத்துல ஒரு டாட்டூ இருக்கிறதையும் விக்டிமோட நாக்கு வெட்டப்பட்டிருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்றாரு. 2 கேங்க்கு நடந்த பிரச்சனையில இந்த கொலையை பண்ணிக்காங்கன்னு டிடெக்டிவ் கிட்ட ஹீரோ சொல்றாரு. அதாவது விக்டிமோட டாட்டூவை வச்சு இவன் எந்த கேங்க சேர்ந்தவங்கிறதையும் விக்டிமோட நாக்கு வெட்டப்பட்டு இருக்கிறத பார்த்தே இது ஒரு ரிவெஞ்ச் கில்லிங்கிறதையும் ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்காரு. ஹீரோவோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் இந்த சீனு. ஹீரோ பார்க்கு போறதா சொல்லிட்டு கிளம்புறப்ப டிடெக்டிவ் கூப்பிட்டு பேசுறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி டிடெக்டிவ் டீல் பண்ண ஒரு கேஸ்ல கில்லரை கண்டுபிடிக்கவே முடியல போல. அந்த கேஸ்ல ஹீரோ கூட இருந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர் வேலையவே குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த கேஸ்ல தோத்து போன வருத்தத்துல இருந்து ஹீரோவால வெளியே வர முடியலங்கிறது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட எல்லா கேஸ்லயுமே கில்லரை பிடிச்சிட முடியல, கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. சில பேரால் ஈஸியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. காரில் உட்காந்து ஒரு வாய்ஸ் மெசேஜை திரும்ப திரும்ப லிசன் பண்ணுறாரு. அது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு கடைசியாக பேசினது போல். அவங்க பேர் சாரா. நான் உங்ககிட்ட பேசணும்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கடைசியாக அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் தான் அது. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹையர் ஆஃபீஸர் ஒரு கேஸ் ஃபைலை கொண்டு வந்து காட்டுறாரு. சிக்காகோவில் 6 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லிங் நடந்திருக்கு. 6 வருஷம் கழிச்சு இப்போ அதே மாதிரி ஒரு கொலை ஸ்காட்லாண்டில் நடந்திருக்கு. இது அதே கில்லரா இல்லை அதே பேட்டர்னை காப்பி அடித்த வேற ஒரு கில்லரான்னு தெரியல. அது என்ன பேட்டர்ன்னு சொல்கிறேன். விக்டிமோட பாடியில் தலை, கை, கால் எல்லாத்தையும் கட் பண்ணி கிராஸ் சிம்பிள் மாதிரி கில்லர் வச்சுட்டு போவான். ஆனால் அவங்களோட டார்சோ மட்டும் கிரைம் சீனில் இருக்காது. டார்சோங்கிறது நம்ம பாடியில நெஞ்சும் வயிறும் இருக்கிற பகுதி. இந்த கேஸ்ல ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற பொறுப்பை ஹீரோ எடுத்துக்கிறாரு. இப்ப கொலை நடந்தது ஸ்காட்லாந்துனால ஹீரோ ஸ்காட்லாண்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு கிளன்னு. 6 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோல நடந்த சீரியல் கில்லிங் நியூஸை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. 5 கொலைகள் நடந்தும் ஒரு சஸ்பெக்ட் கூட அந்த கேஸ்ல கிடைக்கலங்கிறத இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிறாரு. என்னோட கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சிக்காகோல இருந்து ஒரு டிடெக்டிவ் வரப்போறதா வைஃப் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஸ்காட்லாண்டில் இருக்கிறத காட்டுறாங்க. இந்த ஊர் கமிஷனர் லேடி ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கிரைம் சீனை பார்க்கணும்னு ஹீரோ சொல்லவும் கேஸ் பற்றின டீட்டெயில்ஸை கமிஷனர் லேடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. விக்டிமோட பேர் அபி, வயசு 35. இவங்கள தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கொலை பண்ணுறதை நம்ம ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தோம். விக்டிமோட தலை, கை, காலெல்லாம் வெட்டப்பட்டு கிராஸ் சிம்பிள் மாதிரி கிடந்திருக்கு. டார்சோ மட்டும் மிஸ்ஸிங். இது ஒரு கல்ட் குரூப்பை சேர்ந்த கில்லராக இருக்குமோன்னு ஸ்காட்லாந்து போலீஸ் நினைக்கிறாங்க. கல்ட் குரூப்னா தனிவிதமான மத நம்பிக்கையை வச்சிருக்கிற ஒரு கூட்டம். 6 வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோல ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப கிராஸ் சிம்பிளை வழிபடுற 3 குரூப்ஸ் மேல போலீஸோட சந்தேகம் போயிருக்கு. ஆனா அந்த குரூப்ஸுக்கும் கேஸுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு ஹீரோவால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அபி கேஸ்ல சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களான்னு ஹீரோ கேட்க நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சிட்டோம், அதுல ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவரோட பேரு தாம்சன். ரீசெண்டா அபிக்கும் தாம்சனுக்கும் தெருவில் ஏதோ ஆர்குமெண்ட் நடந்திருக்கு போல. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப டேஷ்போர்ட்ல இன்ஸ்பெக்டரோட ஃபேமிலி போட்டோவை ஹீரோ பாக்குறாரு. குழந்தையோட பேர் என்னன்னு ஹீரோ கேட்க கேலம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த குழந்தை போன வருஷம் இறந்து போயிடுச்சு போல. இன்ஸ்பெக்டர் இன்னும் அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரலன்னு ஹீரோக்கு புரியுது. கொலை செய்யப்பட்ட அபியோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் போறாங்க.
அபியோட ரொட்டீன் தெரிஞ்சு வச்சு தான் கில்லர் ஃபாலோ பண்ணிக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சாவி ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கேஸில் கிடைச்சிருக்கிற ஒரே எவிடன்ஸ்னா இந்த சாவி மட்டும்தான். கிரைம் சீனை அப்சர்வ் பண்ணதில் இந்த கொலையும் சிக்காகோவில் நடந்த கொலையும் ஒரே மாதிரி இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. ஏன்னா சிக்காகோ கேஸில் கில்லரோட மெத்தடு ரொம்பவே நுணுக்கமாக இருந்ததான். சரி, டார்ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஃபோனில் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வர்றப்ப தாம்சன் எய்த்த வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்குறாரு. தாம்சன் கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. குப்பை தொட்டி மேலே கிடந்த கிழிஞ்ச ஷூ எடுத்துகிட்டு போய் தாம்சன் கிட்ட காட்டுறாரு. இது அபி வீட்டுக்கிட்ட கிடந்துச்சு, உங்கள் ஷூவா பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. உங்கள் ஆளுங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அபி கொலை நடந்தப்ப நான் எதையும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லைன்னு தாம்சன் கோவப்படுறாரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க வாரண்ட் இல்லாமல் உள்ளே விட மாட்டேன்னு தாம்சன் ரூடாக பேசுகிறாரு. அப்போ அபியோட பக்கத்து வீட்டு லேடி இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. தாம்சன் யார்கிட்டையுமே அன்பா பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. இதே நேரம் தாம்சன் என்ன பண்ணுறான்னா, இன்ஸ்பெக்டர் சும்மா போட்டு வாங்க ட்ரை பண்ணான்னு தெரியாமல் குப்பை தொட்டி மேலே கிடந்த ஷூஸ் எடுத்துகிட்டு காரில் கிளம்புறாரு. இவருக்கும் அபிக்கும் எதனால ஆர்குமெண்ட் ஆச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட நெய்பர் லேடி சொல்கிறாங்க. என்னன்னா, தாம்சனோட காலில் யாரோ முட்டை எரிஞ்சிருக்காங்க, அது அபியா தான் இருக்கும்னு தாம்சன் நினச்சி அவங்கள திட்டிருக்காரு. ஒன்று சும்மா விட மாட்டேன்னு கத்திருக்காரு. ஆனால் அபி அப்படிலாம் பண்ணுறவில்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ, இன்ஸ்பெக்டர், கமிஷனர் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தாம்சனையும் கிரைம் சீனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஃபிசிக்கல் எவிடன்ஸும் கிடைக்கலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ டீல் பண்ண சீரியல் கில்லிங் கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கான்னு ஹீரோக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அடுத்த சீனில் நைட் டைமில் இன்ஸ்பெக்டர் காரில் உட்காந்து தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. இதே நேரம் ஹீரோ வாக்கர்னு ஒருத்தருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த வாக்கர் வேறு யாரும் இல்லை, ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர். ஸோ இவரை நான் பார்ட்னர்னே சொல்கிறேன். பார்ட்னர் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கவும் ஹீரோ வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாரு. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கிற இதே நேரம் அடுத்த கொலை நடக்குது. ஒரு லேடி வீட்டில் தனியாக இருக்கிறது தெரிஞ்சு ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் நுழையிறான். கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் காரில் போகிறத காட்டுறாங்க. ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர் இப்போ லண்டனில் இருக்கார் போல். என் கூட 18 வருஷம் சேர்ந்து ஒர்க் பண்ண பார்ட்னர் ரொம்பவே புத்திசாலி. அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் இந்த கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கும் அவங்க பார்ட்னரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன தான் நார்மலாக பேசினாலும் அவரோட முகத்தில் ஒரு சோகம் இருக்கிறத பார்த்த ஹீரோ அதை பற்றி கேட்குறாரு. இன்ஸ்பெக்டரோட குழந்தை இறந்ததுலேருந்து அவருக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாயிடுச்சான். இன்ஸ்பெக்டர் வேலைன்னு இருந்தனால ஒய்ஃபுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. அந்த தனிமை ஒய்ஃபோட கேரக்டரை மாற்றிடுச்சு போல். அவங்க நிறைய ஆண்களோட பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தன்னோட சோக கதையை ஹீரோ கிட்ட இன்ஸ்பெக்டர் ஷேர் பண்ணுறாரு. இப்போ ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் நடுராத்திரி கிளம்பி வந்தது தாம்சனை வாட்ச் பண்ணுறதுக்கு. ஹீரோவை காரில் உட்கார வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் மட்டும் போகிறாரு. அப்போ தாம்சன் வீட்டுக்கு பின்பக்கமாக தப்பிச்சு போகிறத ஹீரோ பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரை அலர்ட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கமாக தாம்சனை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் வந்து தாம்சனை மடக்கிறாரு. நீ தான் அபியை கொலை பண்ணியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் அந்த டைமில் ஆஃபீஸில் தான் இருந்தேன்னு தாம்சன் சொல்கிறாரு. இங்கேருந்து 12 மைல் தூரத்தில் இருக்கிற ஸ்பீட் கேமராவில் அன்றைக்கி தாம்சனோட காரு ஃப்ளாஷ் ஆகிருக்கான். வேணும்னா செக் பண்ணிக்கங்கன்னு தாம்சன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்போ ஓடுனேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, எனக்கு கடன் கொடுத்தவனும்னு நினச்சி நான் ஓடுனேன்னு தாம்சன் சொல்கிறாரு. அபி மேலே எதுக்கு கோவப்பட்டீங்கன்னு இன்ஸ்பெக்டர் அடுத்த கேள்வி கேட்க, அபி வளர்த்த நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தது, எனக்கு தூக்கமே போயிடுச்சு, அந்த கோவத்தில் தான் திட்டேன்னு தாம்சன் சொல்கிறாரு. சரி போய் தொலைன்னு இன்ஸ்பெக்டர் அவரை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருக்காரு. உங்கள் அமெரிக்கன் ஃப்ரெண்டை டின்னருக்கு இன்வைட் பண்ணலாமான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. அமெரிக்கன் ஃப்ரெண்டுன்னு ஒய்ஃப் சொல்கிறது ஹீரோவை தான். நம்ம கூப்பிட்டா அவர் வருவாரான்னு தெரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ கமிஷனர் லேடிக்கிட்டேருந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. இன்ஸ்பெக்டர் கால் அட்டன் பண்ணதுமே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணி 2வது கொலை நடந்த க்ரைம் சீனை காட்டுறாங்க. செகண்ட் விக்டிம் பேர் கிரேஸு. அதே பேட்டர்னில் தான் இவங்க கொலையும் நடந்திருக்கு. கில்லர் விக்டிமோட பாடியை கட் பண்ணி கிராஸ் சிம்பிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர் வந்து க்ரைம் சீனை அப்சர்வ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவும் அங்கே வராரு. செவத்தில் ரத்தக்கரை இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. கில்லர் விக்டிமோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு செவத்தில் தான் இடிச்சிருக்கணும்னு ஹீரோக்கு தோணுது. கில்லர் இந்த தடவை கண்ட்ரோல் இல்லாமல் வயலண்ட்டாக நடந்திருக்கான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு க்ரைம் சீனில் வந்த மாதிரியே இங்கேயும் ஒரு ஸ்மெல் வருதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் செக் பண்ணதில் அது ஃப்ளோர் கிளீனர்னு தெரிய வருது. கில்லர் தன்னோட கால் தடத்தை கிளியர் பண்ணியிருக்கான் போல். லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு யூவி லைட்டை வச்சு இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. செவுத்தில் ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கு கீழே கிராஸ் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது.
இதுக்கு பேர் ஆங்க்னு ஹீரோ சொல்கிறாரு. இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு கீ தான் இந்த சிம்பிளாம். இந்த சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிலீஜன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எதுக்கு தான் உள்ளே கொண்டு வராங்களோன்னு தெரிலன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த வீட்டில் இப்படி ஒரு சிம்பிளை கில்லர் விட்டுட்டு போயிருக்கான்னா அபியோட வீட்லேயுமே சிம்பிள் இருக்குமான்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. அதனால் அபியோட வீட்டுக்கு மறுபடியும் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் போகிறாங்க. யூவி லைட்டை வச்சு தேடி பார்க்குறப்ப செவத்தில் எந்த சிம்பிளும் இல்லை. ஆனால் புக் ஷெல்ஃபில் ஒரு புக்கு மட்டும் தழகீழாக இருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மேத்யூ 715 அந்த புக்கில் மார்க் பண்ணியிருக்கு. 715ங்கிறது சிக்காகோவில் நான் டீல் பண்ண சீரியல் கில்லிங் கேஸோட நம்பர்னு ஹீரோ சொல்கிறாரு. கில்லருக்கு எப்படி உங்கள் கேஸ் நம்பர் தெரியும்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இது கேஸ் நம்பராக இல்லாமல் பைபிள் வேர்ஸாக கூட இருக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஹீரோக்கு பைபிள் வேர்சஸ் எல்லாமே தெரியும் போல. மேத்யூ சாப்டர் 7 verse 15ல என்ன இருக்கும்னா, சில ஓநாய்கள் செம்மறியாடு வேஷத்துல இருக்கும், அதுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் அந்த பைபிள் வசனம். கில்லர் தனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கிட்டா இது வெறும் ஆரம்பம் தான் ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் கிரேஸோட அம்மா கிட்ட பேசுறாரு. கிரேஸ் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி அம்மா அழுகுறாங்க. கிரேஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. கிரேஸ்க்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அவரோட பேரு கோலன். அவரை ஒரு தடவை கிரேஸோட அம்மா பார்த்துருக்காங்களா. கோலனும் நல்லவர் தான், ஆனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரிலன்னு அம்மா சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோ ஹோட்டல் ரூமில் இருக்காரு. செவத்தில் விக்டிம்ஸோட ஃபோட்டோ, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்காரு. அப்போ பார்ட்னர் கிட்ட இருந்து கால் வரவும் ஹீரோ கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. தொடர்ந்து 2 கொலைகள் நடந்தும் க்ளூ கிடைக்காத டென்ஷனில் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. கிரைம் சீனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, டிஎன்ஏன்னு எதுவுமே கிடைக்கல. தாம்சனோட ஆலிபையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் அவரும் இல்லை. கிரேஸோட அம்மா சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸோட டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்டர் செக் பண்ணுறாரு. அவர்கிட்ட கன்னோட லைசன்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ கிரேஸோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு தடவை மீட் பண்ணிடலான்னு இன்ஸ்பெக்டர் டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் பார்ட்னரும் மீட் பண்ணுறாங்க. இவர் 6 வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு லண்டனில் செட்டில் ஆகிட்டார் போல. அதுக்கு காரணமே ஹீரோவும் பார்ட்னரும் டீல் பண்ண சீரியல் கில்லிங் கேஸ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்னால தான். அந்த சம்பவங்கள் பார்ட்னரை ரொம்பவே பாதிச்சிருக்கு போல. இப்போ கிரைம் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருக்காராம். பணத்துக்கு என்ன பண்ணுறேன்னு ஹீரோ கேட்குறாரு. பார்ட்னர் செக்யூரிட்டி கம்பெனிஸ்க்கு அலாரம் டிசைன் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காராம். என்னோட செலவுக்கு போதுமான பணம் வந்துட்டுருக்குன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஹீரோவும் இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு பார்ட்னர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ ரிக்வெஸ்ட் பண்ணுறனால இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணலான்னு பார்ட்னர் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீனில் எக்ஸோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. கிரேஸ் கொலை செய்யப்பட்ட விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுமே அச்சச்சோங்கிற மாதிரி எக்ஸ் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கொலை நடந்த நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான்லாம் சஸ்பெக்ட் இல்லைன்னு எக்ஸ் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பாமல் நான் லாயர் இல்லாமல் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டரால் ஃபர்தராக எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து எக்ஸ் லாயரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் மான்செஸ்டரில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரா. கொலை நடந்த நைட்டு மான்செஸ்டரில் இருந்ததுக்கு நிறைய விட்னஸ் இருக்குன்னு எக்ஸ் சொல்கிறாரு. எக்ஸோட நெத்தியில் ஒரு சின்ன வீக்கம் இருக்கிறத பார்த்த இன்ஸ்பெக்டர் இது எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறாரு. கீழே விழுந்த ஃபோனை இருக்கிறப்ப டேபிளில் இடிச்சுக்கிட்டேன்னு எக்ஸ் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இவர் கன் லைசன்ஸ் வச்சுருக்கிறதும் ஹண்டிங்காக தானா. எக்ஸுக்கும் கிரேஸ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. கிரேஸு ஒரு லாஸ்ட் சோல்னு எக்ஸ் சொல்கிறாரு. அபி கொலை செய்யப்பட்ட நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இது சம்மந்தமே இல்லாத கேள்வின்னு லாயர் ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ பார்ட்னர் இன்ஸ்பெக்டர் கமிஷனர் லேடின்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸு ஒரு கல்ட் குரூப் மெம்பராக இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த குரூப்போட பேர் கில்டாட்டன் கிராஸு. தங்களையே கடவுளாக நினைக்கிறதா அந்த குரூப்போட ஃபிலாசபி. அவங்க யூஸ் பண்ணுற சிம்பிளும் ஆங்க் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்டு எக்ஸுக்கு இருக்கிறதுனால அவர் கொலை பண்ணிக்கிறக்கும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை விக்டிம்ஸை அவங்க கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறதா நினச்சி எக்ஸு கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோ ஒரு தியரியை சொல்கிறாரு. சிக்காகோவில் நடந்த கொலைகளில் கில்லர் விக்டிம்ஸோட ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கான் போல. அதை பற்றி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சீரியல் கில்லர்ஸ் பொதுவாக விக்டிம்ஸோட பொருட்களை ட்ராஃபி மாதிரி எடுத்து வச்சுப்பாங்கன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. இதே நேரம் எக்ஸு இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வெளியே நின்று ஒய்ஃபை வாட்ச் பண்ணுறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் கிடால்டன்கிற சர்ச் ஹாலுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு மெம்பர் கிட்ட எக்ஸோட ஃபோட்டோவை காட்டி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. இந்த குரூப்பு எக்ஸை டிஸ்மிஸ் பண்ணியே 6 மாதம் ஆயிடுச்சான். எக்ஸ்னால எங்கள் நம்பிக்கையோட ஒத்து போக முடியலன்னு மெம்பர் சொல்கிறாரு. அப்படி என்ன உங்கள் நம்பிக்கைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு மெம்பர் சொல்கிறாரு. அப்போ குரூப்போட ஹெட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாரு. செம்மறி ஆடுகளை நாங்கள் கொலை பண்ணுறதும் இல்லை, நாங்கள் ஓநாய்களும் இல்லைன்னு ஹெட்டு சொல்கிறாரு. ஆங்க் சிம்பிளை காட்டி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுற குரூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஹெட்டு சொல்கிறாரு. எக்ஸு கொலை பண்ணுற அளவுக்கு கேப்பபிளான ஆளான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும்,
இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு ஹெட் வார்ன் பண்ணி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் பார்ட்னரும் இன்ஸ்பெக்டரோட வீட்டில் டின்னர் சாப்பிட்றாங்க. பார்ட்னர் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இதுக்கு போலீஸ் வேலையை விட்டுட்டீங்கன்னு ஒய்ஃப் கேட்க நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு பார்ட்னரை டச் பண்ணி பேசுகிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. நம்ம சோகத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த வழியை சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்பவே முக்கியம்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. நம்மளை தான் இவர் குத்தி காட்டுறாரோன்னு ஒய்ஃபோட முகம் டல் ஆகுது. மைண்டு டிஸ்டர்ப் ஆனவங்களோட செயலை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோவும் பார்ட்னரும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. என்னை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. இதுக்கு இன்ஸ்பெக்டர்னால் பதில் சொல்ல முடியல. நான் குழந்தைய மட்டும் இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒய்ஃப் அழுகிறாங்க. எல்லாத்தையும் மறந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒய்ஃபு ஒரு வெக்கேஷன் பிளான் போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இத்தாலியில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு போகலான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் இன்ஸ்பெக்டர் ப்ரப்போஸ் பண்ணாராம். கண்டிப்பாக போகலான்னு இன்ஸ்பெக்டரும் சந்தோஷமாக சொல்கிறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் எக்ஸோட ஆலிபையை செக் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு எக்ஸு மான்செஸ்டரில் இருக்கிற ஒரு பாரில் 2 கேர்ள்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தது தெரிய வருது. மான்செஸ்டர்லேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஹீரோ கேட்குறாரு. 3 மணி நேரம் ஆகும்னு கமிஷனர் லேடி சொல்கிறாங்க. அடுத்து நெய்பர் லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அபி கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தெருவில் நடமாடிக்கிட்டு இருந்தாராம். அந்த ஸ்ட்ரேஞ்சர் எப்படி இருந்தார்னு ஞாபகம் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஞாபகம் இருக்குன்னு நெய்பர் லேடி சொல்லவும் இன்ஸ்பெக்டர் சில ஃபோட்டோஸை காட்டுறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இவன் தான்னு நெய்பர் லேடி சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, எக்ஸ் தான். அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி கமிஷனர் லேடி கிட்ட சொல்கிறாரு. கூட ஹீரோவும் இருக்காரு. எக்ஸை பொறுத்த வரைக்கும் கல்ட் குரூப்பில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த குரூப்பை துரத்தி விடுற அளவுக்கு இவர் எதை சேட்டை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு கொலை நடந்த இடத்துல அவரை பார்த்ததுக்கான விட்னஸ் இருக்குது. ஸோ எக்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவே போதுமான காரணமாக இருக்கறனால கமிஷனரும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. எக்ஸை பிடிக்கலான்னு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. ப்ரோட்டோகால் படி ஹீரோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லவும் ஹீரோவால் கூட போக முடியல. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் டீமோட போகிறாரு. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் எக்ஸ் ஓட ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அவரை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. ட்ரோன் கேமராவை யூஸ் பண்ணி எக்ஸை மடக்கி பிடிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உட்கார வைக்கிறாங்க. லாயர் வேணும்னு எக்ஸ் சொல்லவும் போலீஸால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல. அதனால் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப வீடே அமைதியாக இருக்கு. ஒய்ஃபை கூப்பிட்டு பார்க்குறாரு. ஒய்ஃப் வரவே இல்லை. கால் பண்ணால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்டு இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு. அங்கே ஒய்ஃபு அதே பேட்டர்னில் கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகி அழுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அங்கே வராங்க. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் பார்ட்னரை மீட் பண்ணுறாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஒய்ஃப் கூட ஹாப்பியாக வாழலான்னு நினச்ச நேரத்தில் இப்படி நடந்தனால இன்ஸ்பெக்டர் மென்டலி வீக் ஆகிட்டாரு. பார்ட்னர் சிக்காகோ கேஸை விட்ட மாதிரி இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை விட்டுலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் பார்ட்னர் இன்ஸ்பெக்டரை மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாரு. ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, எதுக்காகவும் இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்ட வேண்டாம், கேஸில் ஒர்க் பண்ணுங்கன்னு பார்ட்னர் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. ஒய்ஃபோட டார்சோ ஒரு பார்க்கு பக்கத்தில் கிடச்சிருக்கு போல். இந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டரும் பார்ட்னரும் போகிறாங்க. டார்சோவை பார்த்து இன்ஸ்பெக்டர் கதறி அழுகிறாரு. பார்ட்னர் அவரை ஃபோக்கஸ்டாக இருக்க சொல்கிறாரு. இத்தனை நாளாக கில்லரை பிடிக்கணும்னு நினச்ச இன்ஸ்பெக்டர் இப்போ கில்லரை கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாரு. ஒய்ஃபோட பாடியை அனலைஸ் பண்ணதில் ஈவினிங் 5 மணிக்கு கொலை நடந்திருக்குன்னு தெரிய வருது. அப்படின்னா எக்ஸை கொலை பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5 மணிக்கு மேலே தான் எக்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே செஞ்சாங்க. அடுத்த சீனில் கமிஷனர் லேடி கிட்ட எக்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி அபியோட தெருவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு கமிஷனர் லேடி கேட்குறாங்க. அது வெறும் கோஇன்சிடென்ட் தான் எக்ஸ் சொல்கிறாரு. இவர் வேலை பார்க்குற செக்யூரிட்டி கம்பெனியோட விளம்பர நோட்டீஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஏரியாக்கே போனாராம். அபியும் சரி கிரேஸும் சரி ஒரே மாதிரி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 2 சம்பவத்துலையும் இருக்கிற ஒரே காமன் மேன் எக்ஸ் தான். ஆனால் சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. சிக்காகோக்கு போயிருக்கீங்களான்னு கமிஷனர் லேடி கேட்குறாங்க. ஒரு தடவை டிஸ்னி வேர்ல்டை பார்க்க தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன்னு எக்ஸ் சொல்கிறாரு. இப்போ எக்ஸுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் லண்டனுக்கு போனப்போ பாரில் ஒரு ஃபாரினரை மீட் பண்ணாரா. சிக்காகோவில் நடந்த சீரியல் கொலைகளை பற்றி அந்த ஃபாரினர் எக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. விக்டிமோட பாடியை கிராஸ் சிம்பிள் மாதிரி வச்சுட்டு போகிறத பற்றியும் அந்த ஃபாரினர் எக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் பார்க்க எப்படி இருந்தார்னு எக்ஸுக்கு சரியாக ஞாபகம் இல்லையா. இது எல்லாத்தையுமே எக்ஸ் கமிஷனர் லேடி கிட்ட சொல்கிறத ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வெளியிலேருந்து வாட்ச் பண்ணுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வந்து எக்ஸு கிட்ட கோபமாக பேசுகிறாரு.
கமிஷனர் லேடி அவரை கன்வின்ஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. அடுத்து ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ளே வராரு. உன்னோட ரிலீஜியன் என்ன, நீ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனான்னு எக்ஸ் கிட்ட ஹீரோ கேட்க, எனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்குன்னு எக்ஸ் சொல்கிறாரு. செம்மறியாடு வேஷத்தில் இருக்கிற ஓனா நீ தானேன்னு ஹீரோ கேட்க, எக்ஸு பதில் சொல்லாமல் லைட்டாக சிரிக்கிறாரு. என் கிளையண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு லாயர் சொல்லவும் போலீஸு எக்ஸை விட்டுறாங்க. லண்டன் ஃபாரினர்னு ஏதேதோ எக்ஸு கதை விடுறாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. இவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோ தான் அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கிறனால இந்த கேஸ்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணலான்னு கமிஷனர் லேடி யோசிக்கிறாங்க. எக்ஸு தான் கில்லர்னு இன்ஸ்பெக்டர் அடித்து சொல்கிறாரு. எக்ஸை சும்மா விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் கொலை வெறியில் இருக்காரு. கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ தான் ஹீரோ தன்னோட கதையை இன்ஸ்பெக்டர் கிட்டே ஷேர் பண்ணுறாரு. சிக்காகோ சீரியல் கில்லிங்கில் ஃபஸ்ட்டு விக்டிம் சாரா தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் எப்படி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சாரா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்னை தவிர பார்ட்னருக்கு மட்டும்தான் தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. எக்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவரை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபோட அஃபேர் பற்றி வேறு யார்கிட்டையாவது சொன்னீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா ஒய்ஃப் கூட பழகின ஆட்களில் யாராவது கொலை பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் ஃப்ரேம் பண்ண நினச்சிருக்கலாம்ல. ஆனால் இன்ஸ்பெக்டர் எக்ஸையே ஃபோக்கஸ் பண்ணனால இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. நைட்டு இன்ஸ்பெக்டர் பார்ட்னரை மீட் பண்ணுறாரு. சிக்காகோவில் நடந்த கொலைகளை பற்றியும் பாடி பார்ட்ஸ் எந்த பொசிஷனில் இருந்துச்சுங்கிறதையும் யாரோ எக்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பார்ட்னர் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அந்நாள் எப்படி இருந்தான்னு எக்ஸ் சொன்னாரான்னு பார்ட்னர் கேட்க, எக்ஸுக்கு அது தெரியும், இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் அங்கே வராரு. கல்ட் குரூப்பு, பைபிள் வசனம், கிராஸ் சிம்பிள், இதை தவிர நம்மக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு பார்ட்னர் கேட்குறாரு. அபியோட வீட்டில் ஒரு சாவி கிடைச்சதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அது எக்ஸோட வீட்டு சாவியான்னு செக் பண்ணி பார்ப்போன்னு பார்ட்னர் ஐடியா கொடுக்குறாரு. வாரண்ட் இல்லாமல் எப்படி செக் பண்ணுறதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் எக்ஸ் பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. பணம் கொடுக்காம பார்க்கு பின்பக்கமாக வெளியே வந்து கார் கிட்ட போகிறாரு. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எக்ஸை கத்தியால் குத்தி கொலை பண்ணுறான். எக்ஸ் வச்சிருந்த கார் சாவியை எடுத்துக்கிறான். இதே நேரம் இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருக்காரு. எக்ஸை பார்லேருந்து எங்கே போனானே தெரிலன்னு கமிஷனர் கிட்டேருந்து மெசேஜ் வருது. இன்ஸ்பெக்டர் உடனே கிளம்பி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு காட்டேஜ்க்கு போகிறாரு. இது எக்ஸோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவருக்கு சொந்தமான காட்டேஜ் தான். அபியோட வீட்டில் கிடைச்ச சாவியை காட்டேஜோட பூட்டில் இன்ஸ்பெக்டர் போட்டு பார்க்குறாரு. லாக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த சாவி எக்ஸோட தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எக்ஸை பிடிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. அங்கே யாருமே இல்லை, ஆனால் தரையெல்லாம் ரத்தக்கரையாக இருக்கு. இன்ஸ்பெக்டர் திரும்ப காட்டேஜ்க்கு வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. எக்ஸோட தலை, கை, காலெல்லாம் வெட்டப்பட்டு கிராஸ் சிம்பிள் மாதிரி செவத்தில் ஆணி அடித்து மாட்டியிருக்காங்க. யாரை கில்லர்னு இன்ஸ்பெக்டர் நினச்சாரோ அவரே பாட்டாக தொங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஹீரோவும் வந்து எக்ஸோட பாடியை பார்க்குறாரு. கில்லர் இவனை கொலை பண்ணி கொண்டு வந்தானா இல்லை கொண்டு வந்து கொலை பண்ணானான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. சீரியல் கில்லருக்கு சடனாக ஏன் இவ்வளோ கோவம்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன்னா இந்த தடவை விக்டிமோட பாடி பார்ட்ஸை ஆணி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கான்ல, தன்னை போலீஸ் நெருங்கக்கூடாதுங்கிற வெறியாக இருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. எக்ஸோட வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அந்த ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அபியோட ஃபோட்டோ, கிரேஸோட ஃபோட்டோ, அடுத்து கொலை பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தவங்களோட ஃபோட்டோஸ்னு எல்லாமே போர்டில் பின் பண்ணியிருக்கு. யாரெல்லாம் எக்ஸோட மத நம்பிக்கைக்கு எதிரான வேற ஒரு மதத்தை நம்பி இருந்தாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணிக்கான்னு தெரிய வருது. எக்ஸ் கிட்ட சிக்காகோ கொலையை பற்றி சொன்ன ஃபாரினர் யாருன்னு தெரில. ஆனால் அந்த ஃபாரினர் சொன்னதை வச்சு தான் எக்ஸோட மைண்டில் கொலை பண்ணுற ஐடியா ஃபார்ம் ஆயிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அபியோட ஃபோட்டோ இருக்குது, கிரேஸோட ஃபோட்டோ இருக்குது, என் ஒய்ஃபோட ஃபோட்டோ இல்லையேன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. லண்டன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நோட்டீஸோட சின்ன பீஸ் மட்டும் அங்கே கிடக்கு. இப்போ தான் ஹீரோ ஒரு உண்மையை சொல்கிறாரு. அபியையும் கிரேஸையும் கொலை பண்ணது மட்டும்தான் எக்ஸ். இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபை கொலை பண்ணது சிக்காகோவில் கொலை பண்ண சீரியல் கில்லர். அந்த கில்லர் தான் எக்ஸையும் கொலை பண்ணிக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. எக்ஸையும் ஒய்ஃபை கொலை பண்ணலன்னு ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அந்த டைமில் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. தான் பழி வாங்க வேண்டியது எக்ஸ் இல்லை, சிக்காகோ சீரியல் கில்லர்னு இப்போ தான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. அந்த ஃபாரினரை கண்டுபிடிச்சா இந்த கதை முடிவுக்கு வந்துரும்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ எக்ஸ் வேலை பார்த்த செக்யூரிட்டி கம்பெனியோட வெப்சைட்டை பார்க்குறாரு. மிலானோஸ் ஆஃப் லண்டன்னு ஒரு ஈவெண்ட்டு நடந்திருக்கு போல். அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டவங்களோட ஃபோட்டோ வெப்சைட்டில் இருக்கு. அந்த ஃபோட்டோவில் எக்ஸும் இருக்காரு, கூடவே இன்னொரு ஆளும் இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, பார்ட்னர் தான்.
எக்ஸுக்கும் பார்ட்னருக்கும் பழக்கம் இருந்திருக்கான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே ஹீரோ பார்ட்னருக்கு கால் பண்ணுறாரு. எக்ஸ் வேலை பார்த்த செக்யூரிட்டி கம்பெனியோட பேரை சொல்லி அந்த கம்பெனியை தெரியுமான்னு கேட்குறாரு. சரியாக ஞாபகம் இல்லையேன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஏன்னா இவர் லண்டனில் இருக்கிற நிறைய செக்யூரிட்டி கம்பெனிஸ் கூடவும் கான்டாக்டில் இருக்காரா. எக்ஸ் கொலை செய்யப்பட்ட விஷயத்த இப்போ ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணதும் பார்ட்னர் சைலண்ட் ஆகுறாரு. ஒருவேளை பார்ட்னர் தான் எக்ஸ் சொன்ன அந்த ஃபாரினரானு நமக்கு டவுட் வருது. நீ தனியாக இருக்கியான்னு பார்ட்னர் கேட்க, ஆமாம் ஹோட்டல் ரூமில் தனியாக தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்ட்னர் காலை கட் பண்ணுறாரு. பார்ட்னருக்கும் எக்ஸுக்கும் பழக்கம் இருக்குங்கிற விஷயத்தையும் இப்போ பார்ட்னர் ஹோட்டல் ரூமுக்கு வரப்போகிறதையும் ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படியே மிலானோஸ் ஆஃப் லண்டன் ஈவெண்ட்டோட ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. அதை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. எக்ஸோட வீட்டில் கிடந்த சின்ன பீஸு இந்த ஈவெண்ட்டோட நோட்டீஸ் தான். ஒருவேளை பார்ட்னர் தான் அந்த சிக்காகோ சீரியல் கில்லராக இருந்தால் இப்போ அவர் ஹீரோவையும் கொலை பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் உடனே கிளம்புறாரு. பார்ட்னர் தான் அந்த ஃபாரினருங்கிறதையும் இப்போ ஹீரோ டேஞ்சரில் இருக்காருங்கிறதையும் கமிஷனர் லேடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் பார்ட்னர் ஹோட்டல் ரூமுக்கு போய் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. எக்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்க, ஆனாலும் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு ஹீரோ கேட்குறாரு. சத்தியமாக ஞாபகம் இல்லைன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி பார்ட்னர் தான் அந்த ஃபாரினர், கேர்ஃபுல்லாக இருங்கன்னு வார்ன் பண்ணுறாரு. ஹீரோ காலை கட் பண்ணிட்டு பார்ட்னருக்கு தெரியாமல் பில்லோக்கு அடியில் அந்த கன் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாரு. டேபிளில் இருந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொட்டுறாரு. அதில் ரத்தக்கரையோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஞாபகம் இருக்குன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. இந்த ஜுவல்ஸ் எல்லாமே சிக்காகோ விக்டிம்ஸ் கிட்டேருந்து கில்லர் எடுத்துகிட்டு போனது. ஹீரோ அதுலேருந்து ஒரு செயின் எடுத்து இது என் கேர்ள் ஃப்ரெண்டோட செயின்னு காட்டுறாரு. இதெல்லாம் எப்படி உன்கிட்ட இருக்குன்னு பார்ட்னர் கேட்குறாரு. ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த செயினை என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது நீ தானன்னு சொல்கிறாரு. அதாவது ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்ட்னர் கிஃப்ட் பண்ண செயினா. இது என்ன புது ட்ராக்காக இருக்கே, என்னடான்னு பார்த்தா இப்போ தான் ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆகுது. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்ட்னருக்கும் அஃபேர் இருந்திருக்கும் போல. பார்ட்னர் தான் செயினை கிஃப்ட் பண்ணதுன்னு ஹீரோ கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. எப்படி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்டு ஹீரோ அந்த செயினை பிடிச்சி இழுத்திருக்காரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்லிப் ஆகி தலையில் அடிபட்டு இறந்துருக்காங்க. ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டோட அஃபேர் மேட்டர் தெரிஞ்சால் போலீஸோட சந்தேகம் ஹீரோ மேலே தான் வரும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டோட தலை கை காலெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காரு. மற்றபடி அதில் ஒரு சிம்பிளும் இல்லை, ஒரு அர்த்தமும் இல்லை. ஹீரோ இதோட நிறுத்தலை. அடுத்து 4 இன்னசென்ட் பீப்புளை கொலை பண்ணி சிக்காகோவில் சீரியல் கில்லர் உருவான மாதிரி கதையை டெவலப் பண்ணிக்காரு. அந்த 4 பேர் யாருன்னா பார்ட்னரும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிட்ட ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டு, பார்ட்னருக்கு செயினை வித்த ஜுவல்லரி ஸ்டோர் சேல்ஸ் கேர்ளு, கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பார்ட்னர் பொக்கே வாங்கின ஃப்ளவர் ஷாப் கேர்ளு, பார்ட்னரும் கேர்ள் ஃப்ரெண்டும் போன ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த வெயிட்டர். கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்ட்னரையும் ஒன்றா பார்த்த இவங்க 4 பேரை தான் ஹீரோ சூஸ் பண்ணி கொலை பண்ணிக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ பார்ட்னர்கிட்ட ஹீரோ ஒத்துக்கிறாரு. என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சேன்னு பார்ட்னர் கேட்குறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி நீ மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டதை பார்த்து ரசிச்சேன்னு ஹீரோ சொல்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலைகள் நடந்தப்ப பார்ட்னருக்கு ஹீரோ மேலே லைட்டாக டவுட் வந்திருக்கு. தானும் ஒரு காரணம் தானேன்னு பார்ட்னர் வேலையை ரிசைன் பண்ணி தூரமாக போயிட்டாரு. கொலை செய்யப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கலையேங்கிற குற்ற உணர்ச்சியில் தான் பார்ட்னர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ எனக்கு நியாயம் கிடைச்சிரும்னு சொல்லி ஹீரோ கன்னை காமிக்கிறாரு. பார்ட்னர் அவரை தடுக்க ட்ரை பண்ணுறப்ப கன் ஷாட் கேட்குது. ஹீரோ பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டாரு. உனக்கும் எக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. எக்ஸ் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, என்னோட ஒர்க்கை காப்பி பண்ணி 2 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ எப்போவோ லண்டன் வந்தப்ப பாரில் குடிச்சிட்டு எக்ஸு கிட்ட சிக்காகோ சீரியல் கில்லிங் பற்றி சொல்லியிருக்கார் போல. ஸ்காட்லாண்டில் எவன்டா நம்மளை காப்பி அடித்து கொலை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கதான் ஹீரோ கிளம்பியே வந்திருக்காரு. எக்ஸையும் கொலை பண்ணி இப்போ பார்ட்னரையும் ஷூட் பண்ணிட்டாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லிக்கிட்டே கன்னோட அங்கே வராரு. பார்ட்னருக்கு வாயில் ரத்தமாக வந்து கீழே விழுகிறாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டரை பார்த்து உன் ஒய்ஃபை கொலை பண்ணது இவன் தான், என் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது இவன் தான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ட்ரிகர் பண்ணுறாரு. ஏற்கனவே செத்துட்டு இருக்கிற பார்ட்னரை இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் தன்னோட வாலெட்டையும் கார் சாவியும் எடுக்கிறாரு. அப்போ பார்ட்னர் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வச்சிருந்த உண்மையான அன்புக்காக அந்த செயினை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே இறந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கன்னை போட்டுட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. இந்த கேப்பில் ஹீரோ ரூம்லேருந்து கிளம்புறாரு. டேபிளில் கிடக்கிற ஜுவல்ஸு, ஹீரோவோட பேரில் இருக்கிற போலி பாஸ்போர்ட்ஸு, இது எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு இப்போ தான் ஹீரோ மேலே டவுட் வருது. ஹீரோக்கு கால் பண்ணி இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோ தான் கில்லருங்கிற விஷயத்த கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு.
கிளைமேக்ஸில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ஹீரோ போகிறாரு. நடு ரோட்டில் காரை நிறுத்தி சேஸ் பண்ணிட்டு வர இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் காரை திருப்பினால மரக்கட்டையில் மோதி கார் நிற்கிது. இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து ஹீரோவை தேடுறாரு. ஹீரோ மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துக்கிட்டே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுகிறாரு. ஹீரோ கொலைகள் பண்ணுறது நிறுத்த போகிறது இல்லையா? 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் எதுக்கு கொலை பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. துரோகம் பண்ண உன் ஒய்ஃபை கொலை பண்ணி உனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் ஒய்ஃப் தானே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நான் ரத்தத்தை டேஸ்ட் பண்ண மிருகம், என்னை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரை மடக்கி அவர்கிட்ட இருந்து கன்னை ஹீரோ வாங்குறாரு. ஃபோனை எடுத்து கீழே போட சொல்லி அதை ஹீரோ ஷூட் பண்ணுறாரு. எனக்கு போக நேரமாச்சுன்னு ஹீரோ சொல்ல, இன்னைக்கு நீ போகலாம், நாளைக்கு உன்னை வேட்டையாட வருவேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. மொத்த ஸ்காட்லாந்து போலீஸ் தேடியுமே ஹீரோவை பிடிக்க முடியல. கமிஷனர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி கேஸை இன்டர்போலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இனிமே இது இன்டர்நேஷனல் கேஸ். ஹீரோ எங்கேயோ ஒரு மலை பிரதேசத்துல அடுத்த கொலைக்கு ரெடி ஆகுறாரு. இதோட படம் முடியுது. இந்த படத்துல இந்த எல்லா மெயின் கேரக்டர்ஸும் ஏதோ ஒரு வகையில லைஃப்ல டேமேஜ் ஆகி இருந்தவங்க தான். ஹீரோ, பார்ட்னர், இன்ஸ்பெக்டர் எக்ஸ். அந்த டேமேஜ்லேருந்து இவங்க வெளியே வர்றதுக்கு இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியும் சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.